மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் கோயில். இதற்கு அடுத்தபடியாக பெருமையை பெற்றதுதான் வைகை ஆறு. வைகை ஆற்று தண்ணீர் மதுரையிலிருந்து சிவகங்கை, ராமநாதபுரம் வழியாக பாய்ந்தோடி இறுதியில் கடலில் சேர்ந்தது. பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கு துணையாக விளங்கும் நீரை கடலில் எப்படி கலக்க விடுவது என்ற தொலைநோக்கு பார்வையுடன் அசத்தல் திட்டத்தை அன்றைக்கு முடிவு செய்தார் பெருந்தலைவர் காமராஜர். 1955ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் புதிதாக அணை ஒன்றை கட்ட முடிவு செய்தார். தற்போது தேனி மாவட்டத்தில் உள்ள இந்த அணை அப்போது ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்துடன் இருந்தது. புதிய அணைக்காக பொதுமக்கள் தங்கள் இருப்பிடத்தை காலி செய்து வேறு இடத்தில் வசிக்க தொடங்கினர். வைகை அணையை கட்டுவதற்கு அப்போதைய மதிப்பின்படி 3,30,00,000 ரூபாய் செலவாகும் என தோராயமாக கணக்கிடப்பட்டது. அதன்படி 1955ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதியன்று காமராஜரால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் முழு வீச்சில் தொடங்கியது. 3 ஆண்டுகளில் கட்டுமான பணிகள் முடிவடைந்து 1958 ஜனவரி 29ஆம் தேதியன்று வைகை அணை திறக்கப்பட்டது. 111 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் 71 அடி வரை நீரை தேக்கி வைக்க முடியும். 7 பெரிய மதகுகள், 7 சிறிய மதகுகள் வழியே ஒரே நேரத்தில் 64,000 கன அடி தண்ணீரை வெளியேற்றலாம். மிகவும் நேர்த்தியாக தொலைநோக்கு பார்வையுடன் கட்டப்பட்ட இந்த வைகை அணையால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர். இது தவிர 3,44,000 ஏக்கர் விளைநிலங்கள் வைகை அணையினால் பாசன வசதி பெற்று வருகின்றன. சமீப காலமாக திறப்பு விழா கண்ட பாலங்கள், அணை போன்றவை இடிந்தும் விரிசல் விழுந்தும் காணப்படுகிறது. ஆனால் 66 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த வைகை அணை இரும்பு அரண் போல இன்றும் கம்பீரமாக திகழ்கிறது. இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னவென்றால் 3,30,00,000 ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டு கட்டுமான பணிகள் போக 40 லட்சம் ரூபாய் மீதம் இருந்தது. இந்த மீத தொகையை கவனித்த காமராஜர் அதனை வைத்து வைகை அணையின் முன் பூங்கா அமைக்க உத்தரவிட்டார். இன்று தேனி மாவட்டத்தின் அடையாளமாக வைகை அணையும், அதே போல முக்கிய சுற்றுலா தலமாக இந்த பூங்காவும் விளங்குகிறதென்றால் அது காமராஜர் அளித்த கொடையே காரணம்.